நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுபா, சுபா, அழாதடா. நம்மளால என்ன பண்ண முடியும்? என்னால முடியலப்பா. புரியுதுமா. பாத்தீங்களா அப்பா, நானும் அவனை பார்க்கணும்ப்பா. என்னையும் கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? இல்லம்மா, வேண்டாண்டா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ். அவனை ஊருக்கு எடுத்துட்டு போறாங்கம்மா. சடங்கெல்லாம் அங்கதான் வச்சு பண்றாங்களா? எங்க வேணா கூட்டிட்டு போங்க, எனக்கு அவனை பார்க்கணும்பா. சுபா, வேணாண்டா, சொன்னா கேளுமா. ஏன்பா, அவங்க வீட்டுல எல்லாரும் என்ன திட்டுறாங்களோ? என்னம்மா பேசுற நீ? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இது ஆக்சிடென்டா? இல்ல, அவங்க வீட்டுல என்ன ஏதோ சொல்லிருக்காங்க, அத நீங்க கூட்டிட்டு போக மாட்டீங்க. இல்லம்மா. ஆமா, எனக்கு தெரியும். அம்மா, ஆக்சிடென்ட் ஆன பாடிமா, உன்னால பார்க்க முடியாதுடா. அப்பா, அவ்வளவு மோசமா இருக்கப்பா? இல்லம்மா, அழாதடா. நான் அவனை பார்க்கவே முடியாதா? அப்பா, அவன் ரொம்ப நல்லவன்பா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் எங்க போய் பார்ப்பேன்? நானு, அசோக், விக்கி 3 பேரும் அப்பாவை என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பாப்பா. அப்பா, கடைசியா நான் போய் அவகிட்ட பேசுறப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசினேன். அவன் இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் எனக்கு தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. அவன் சரியா எடுத்துக்கிட்டான்ப்பா. அவன் அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லப்பா. அழாத. சரி, நான் நிறைய அவசரப்பட்டேன்ப்பா. விக்கிய கல்யாணம் பண்றத பத்தி பேசிருக்க கூடாது. என்னாலதான் செத்துட்டான் அவன். என்னடா பேச்சு? ஆமாப்பா, நான் தான் காரணம். அப்படிலாம் யோசிக்காதம்மா. அவன் இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனா அதுக்கு நீ காரணம் இல்ல. இனி எப்படி ஆபீஸ் போவேன் அவன் இல்லாம? அப்பா, ஏப்பா அவனுக்கு எப்படி ஆச்சு? அவனுக்கு லைஃப் மேல நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைச்சா, நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைச்சா. அதெல்லாம் பண்ணாம ஏன் அவன் போகணும்? சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு தெரியாதுமா. யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லு? அக்செப்ட் பண்ணி தாண்டா ஆகணும், வேற வழி இல்லடா. முடியலப்பா. அம்மா, சுபா, அப்பா இருக்கல, எல்லாம் சரியா போயிடும்டா, எல்லாம் சரியா போயிடும். இங்க இருங்க, கொஞ்ச நேரம் இங்க இருங்க, போயிடுங்க. இல்லம்மா, நான் எங்கடா போறேன்? அப்பா இங்கதான் இருக்கேன், கவலைப்படாதடா, உன்னுடைய இருப்பேன். அம்மா, அம்மா,
அழாதடா. அழாத. அசோக், மாமா விக்கி வீட்டுக்கு போனீங்களா? என்ன சொல்றதுன்னே தெரியல அசோக். என்னென்னமோ நடக்குது. அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாமா. என்னால் நம்பவே முடியல. விக்கி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மாமா. எனக்காக நிறைய செஞ்சுருக்கான். வேலைக்கு சேர்ந்த டைமில் ப்ராஜெக்ட்டுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். எதுவும் கேட்காம அவனாக பண்ணுவான். ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவனுக்கு இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல மாமா. நல்ல பையன்தான். வீட்டுக்கு தான் அடிக்கடி வருவானே. சுபாவை எதுவும் யோசிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அதுக்காக வீட்டிலேயே சண்டை போட்டான். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். அசோக், சுபா ரொம்ப அப்செட்டா இருக்கா. என்ன சொல்லி சமாதானம் பண்றதுன்னு தெரியல. இப்போ எங்க அவ? படுத்திருக்கா. விக்கியை பார்க்கணும்னு சொன்னால மாமா. ஊருக்கு கொண்டு போறாங்க, வேணான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமா, அவ அங்க போக வேண்டாம். தூங்குறான்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க அசோக், நான் போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா போகணுமா? ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன். இவ்வளவு தூரம் ஆன பிறகு போகலன்னா நல்லா இருக்காது. மாமா, ஏதாவது சொல்லிட போறாங்க, அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாயிடும். அசோக், நான் விக்கிய பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போறியா? இல்ல, இப்ப வேண்டாம். இப்ப வேணானா அப்புறம் எப்ப பாக்குறது? ப்ளீஸ் கூட்டிட்டு போய. வேண்டாம் சுபா, அங்க நீ வர்றது சரியா இருக்காது. ஏன்? வேண்டாம், சொன்னா கேளு. இல்ல, எனக்கு விக்கிய பார்க்கணும். உன்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. சொன்னா கேளு சுபா. முடியாது, எனக்கு இப்ப விக்கிய பார்க்கணும். நீ கூட்டிட்டு போறியா இல்ல நானே போட்டுமா? ஏய், நீ போனா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது சுபா. என்ன சொல்வாங்க? என்ன திட்டுவாங்களா? என்னாலதான் ஆச்சுன்னு சொல்வாங்களா? சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். சும்மா நீ எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு விக்கிய பார்க்கணும். நீ என்ன சொன்னாலும் சரி, அங்க என்ன நடந்தாலும் சரி, எனக்கு விக்கிய பார்க்கணும். ப்ளீஸ் அசோக், இனிமே நம்ம நினைச்சாலும் அவனை பார்க்க முடியாது.
லைஃப்ல ஒரு தடவை நான் அவனை பாத்துக்கிறேன். ப்ளீஸ் கிஷோர், ப்ளீஸ். சரி வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ நெலியா, கண்டவங்களாம் இங்க எதுக்கா வரீங்க? ஆஸ்பத்திரிக்கு வந்தப்போ துரத்திருக்கணும். அப்ப யாரும் தெரியாம போச்சு. விக்கிய ஒரு தடவை பார்த்துட்டு யோ போதையா, உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொல்றேன். அப்புறம் என்ன, அதான் எல்லாரும் சேர்ந்து இந்த பையனை கொண்டுட்டீங்களே, அது போதாதா? எங்க குடும்பத்துக்கு ஒரே புள்ளையாவ மாமா மாமா நீ மேல உயிரே வச்சிருப்பாயா, அவளை போய் கொண்டுட்டியா? வாயா பெரிய மனுஷா, என் புள்ள உயிரோட இருக்கிறது உங்களுக்குலாம் பொறுக்கலையா? ஐயோ, இந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இந்த கல்யாணம் வேணான்னு. ஒரே பையனாச்சு ஆசையை நிறைவேற்றணும்னு சொன்னதுனால கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். அந்த பையனும் எங்களுக்கு இல்லாம பண்ணிட்டீங்களே. ஏங்க நாங்க என்ன பண்ணுவோம்? அதான் எல்லாம் பண்ணியாச்சே. கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி இப்ப கடைசியில கருமாதி பண்ண வச்சிட்டீங்களே. நடந்தது ஆக்சிடென்ட்டுங்க, நாங்களே அது எதிர்பார்க்கல. உங்களை மாதிரி நாங்களும் வருத்தத்துல தான் இருக்கோம். உங்களுக்கு என்னையா வருத்தம்? செத்தது எங்க புள்ள தானே. என்ன சொன்னீங்க? நடந்தது ஆக்சிடென்ட்டா? சாகர வயசாயா அவனுக்கு? எம்ம எதுக்கே எங்க புள்ளைய மட்டும் வந்து கூட்டிட்டு போனோம்? உங்க வருத்தம் புரியுது, நான் சண்டை போட வரல. விக்கிய ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு. உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச போய்தாயா இன்னைக்கு எங்க போய் எங்களை அழ வச்சு படுத்திருக்கான். இனியும் நீ அவனை போய் பார்க்கணுமா? வெளியே போயா. நீதான் அந்த பொண்ணு. உன் கூட கல்யாணம் பேசினதுக்கு எங்க பையனை மேல அனுப்பி வச்சுட்ட. இன்னைக்கு என்ன பண்ணலான்னு வந்திருக்க? சுபா ரொம்ப ஆல்ரெடி அப்செட்ல இருக்கா. இப்படி பேசாத. எப்படிப்பா பேச சொல்ற? விக்கி எப்படி வளர்ந்த பையன் தெரியும்ல. மாமா மாமா நீ என் மேல ஆசையா இருப்பாயா. என்னைக்கு இந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சுமா அன்னைக்கு அந்த வீடு நிம்மதியே போச்சு. என்ன ராசிமா நீ? நாங்க அழுதாலும் பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்சது நடக்கணும்னு நினைச்சு எந்த வீட்லயாவது இப்படி ஒரு கல்யாணம் செட் ஆகணும்னு சொல்ல சொல்லியா? உன்னை லவ் பண்ணி ஒரு கல்யாணம் உன்னை வேண்டான்னு சொல்லி வாழ்க்கை போச்சா? இப்ப அவனை கல்யாணம் பண்றேன்னு ஒட்டு மொத்தமா எல்லாமே போச்சு. வேண்டாம், இப்படி பேச வேண்டாம்ப்பா. ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள போங்க. நாங்க இப்படிதான் பேசுவோம். எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் தம்பி. அவனை கொன்னுட்டு இப்ப என்ன வேடிக்கை பார்க்க வந்துட்டீங்களா குடும்பத்தோட? ஒருத்தர் கூட உள்ள வரக்கூடாது. உள்ள காலை வச்சா நடக்கிற கதையே வேற. ஆமா, ஒரு தடவை பார்க்கணும்பா. எதுக்கு? மீதி இருக்கிற எங்களையும் கொல்றதுக்கா? போலாண்டா. பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க விக்கி. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் போனா? உன்ன மாதிரி என்ன வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. என்னாலதான் நீ செத்து போனன்னு சொல்றாங்க. எனக்காக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட. நான் வேணாம் சொன்னப்ப அதையும் புரிஞ்சுக்கிட்ட. உன்னை ஒரு தடவை பார்க்கணும். உள்ள விட சொல்ல விக்கி. ஆமா, வாடா வா.
அப்பா அம்மா தூக்கம் வருது, தூங்கினா நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனா தூங்க முடியலப்பா. அம்மா ஒன்னும் யோசிக்காம கண்ணு மூடி தூங்குடா, தூக்கம் வந்துடும். தூங்கிட்டல மாமா? இப்பதான் விக்கி வீட்டில் வேற என்னென்னமோ பேசி இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இவ அங்க வர வேணான்னு நான் சொன்னது அதனால தான். புரிஞ்சுது மாமா. விக்கியை ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு ஒரே இடம், அதான். என் முன்னாடி என் பிள்ளைங்க எப்படி கஷ்டப்படுறது என்னால பார்க்க சைக்கிள் ஷோ. சுபாவை பாருங்க, இந்த வயசுக்குள்ள அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் தேவையா? யார தப்பு சொல்றது, யாருக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கறது ஒன்னும் புரியல. சாரி மாமா, எனக்கே வருத்தமா இருக்கு. நான் சரியா இருந்திருந்தா சுபாக்கு இப்படி ஆயிருக்காதுன்னு தோணுது. இல்ல ஷோ, நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணீங்க, நீங்களா தான் வேணான்னு சொன்னீங்க. இதுல நான் யாரை என்ன சொல்ல? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளையும் மீறி ஏதோ நடக்க முடியும்னு புரியுது. ஏமா கனகா, ஏமா நாளை டேபிள்ல குந்தி நிக்கிற, தச்சே சோறு படம் முன்னாடி பண்ணி நிக்கிற, நான் கத்தி நிக்கறேன். முன்னாடி ஒழுங்குதால வந்து நிக்கறாங்கல்ல, வாடி வந்து சீக்கிரம் போடு. ஐயய்யய்ய ஓகே வாடிடா, வரல. தூங்குமா. அவங்க தான் இந்திரா பேரண்ட்ஸ். ஏண்டி சோறு எடுத்தாது உனக்கு மா நாடி அடி, எதுக்கு வரதவளையா? உனக்கு நாடி அவ்வளவு துக்கம் வேண்டி கிடக்குது. புருஷன் இங்க பசிர வாடி கிடக்குறான், எவன் ஜாத்தா உனக்கு நாடி யோ கம்னு என்ன கடையா காய போட்டுங்கற ஒண்ணு இல்லடா, வாடி ஒண்ணு இல்ல. நீ தூங்கு. சரி. நம்ம ஊடா இருந்தா பீச்சாங்கரையில குந்திக்கின்னு காத்து வாங்கிக்கின்னு ஜாலியா ஒரு மீன் குழம்பு வச்சுக்கின்னு துணுன்னு இருப்பேன். இங்க பாரு, இந்த ஊடு தான் இவ்வளோ பெருசா கிடக்குதே தவிர சரியான வழி கிடையாது. சீக்கிரம் வாம, காஞ்சிபுரத்தி ஆன மாதிரி வரேன், வாயை மூடி நிறு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்னாமே இது தினமும் நான் பார்த்து நேக்கிறேன் இந்த மாதிரியே சோறு போட்டுனுக்குறீங்க. சோறா இது? கத்திரிக்காய் வெண்டைக்காயம் தின்னுங்கிறேன், ஆடு மாடு போடுறதெல்லாம் போட்டுங்கிறாரு. ஒரு யாராவது ஒரு சோறா வச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் தின்னுட்டு உயிரோட இருக்கணும். எனக்கு நான் தலையெழுத்தா? யோ நானா சமைச்சேன்? அந்த வேலைக்கார பொம்பளை சமைச்சது என்ன பண்ண சொல்றேன்? நான் ஒன்னும் என்ன பண்ண சொல்றேன்? அவ செஞ்சா இவ செஞ்சா சொல்லி நிக்கிற. நீ செய்யறதுக்கு நான் கேடு. சும்மா இரியா, வாங்கி போட்டா தானே செய்யறதுக்கு. இந்த ஊடு என்னமோ எந்த மாதிரியும் நான் நினைச்சா எல்லாம் நடக்கிற மாதிரி பேசுனுக்கிறேன். ஏதாவது சொல்லினே இருக்காதடி. மத்தியானம் கத்திரிக்காய் போட்டு நாக்க சாவடிச்ச, இப்போ இட்லி தொட்டிலியை வச்சுட்டு மனுஷன் சாப்பிட சொல்றியா இல்ல சாவ சொல்றியா? இது என்ன நம்மோட இஷ்டத்துக்கு போய் எல்லாத்தையும் வாங்கி சமைக்கிறதுக்கு? சும்மா வாய் முன்னு சாப்பிடியா? இந்த பாருமா, வேலை வெட்டி இல்லாம இங்க குந்தின்னு இருக்கிற பயிலுவா இந்த இட்லியை துட்டு தூங்கட்டும். உனக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? கோழியும் மீன் தின்னு வளர்த்த உடம்பிடிக்குதா? யோ பேசாம சாப்பிடியா? சொல்லினா இருக்கிற சாம்பார் எடுத்து ஊத்தி நேக்கிறியா? நீ என்ன சத்தம் இங்க? ராத்திரியில் அரகலை பண்ணிட்டு எங்களை எட்டாந்து இங்க குந்த வச்சுக்கின்னு எங்களுக்கு சோறு போடாம கொல்லலான்னு பிளான் பண்ணிக்கிறியா நீ? யோ என்ன குடிச்சிருக்கியா? என்ன குடிச்சிருக்கியான்னு மரியாதை எல்லாம் பேசுற. மரியாதை தெரிஞ்சுக்கோ. பேசாம இருக்கிறதா இங்க எல்லாருக்கும் நல்லது. பேசுனா என்ன பண்ணிடுவா? கீசிடுவியா? மனுஷன் சோறு இல்லாம சாவறான், குடிச்சிக்கிறியான்னு மரியாதை இல்லாம கேள்வி கேட்கிற. இந்த வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? என்ன நடந்தது? இது துக்கம் நடந்த வீடு. சுபா அங்க அழுதுகிட்டு இருக்கா. இப்ப வந்து இப்படி கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? அவன் செத்தா நான் தான் இவன்கிறானே. டேய், இந்த ஆளை சத்தம் போடாம இருக்க சொல்லு. வர்ற கோபத்துக்கு ஏதாவது பண்ணிட போறேன். எங்களுக்குன்னா ஊடு வாசல் இல்லாத எங்க குந்தி நிக்கிறான். அதானே இன்னமும் நாய் விரட்ட மாதிரி வெட்டின்னு கிடக்குற. இந்த பாரு, எல்லாம் எங்க பொண்ணு கோசம் தான் சைச்சின்னு உட்காந்துக்கிறோம். உங்களை யார் இங்க இருக்க சொன்னது? போறதுன்னா போக வேண்டியதானே. இருக்கிறவங்களாவது நிம்மதியா இருக்கும். ரொம்ப பேசாதீங்க, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அடுத்த நிமிஷம் நாங்க போய்கினே இருப்போம். உங்க பொண்ணு எங்க கூட வரும், பரவாயில்லையா? அப்படி சொல்லி சிங்க கூட்டி. இந்த பார், உன் பொண்ணுக்கோசரம் நாங்க பெரிய மனுஷன் பண்ணி இங்க குந்தி நிற்கிறோம். தெரியுதா? எங்களை மரியாதை நடத்த வேண்டிய உன் வேலை, உன் கடமை, உன் டியூட்டி. புரியுதா? இந்த பார், இந்த வீட்டில் குந்திங்கன்னு இட்லி தொட்டிலாம் தின்னுட்டு உயிரோடு இருக்க முடியாது. இப்போ நீ என்ன பண்ணுற? உன் கடைக்கு ஆள் அனுப்பி எனக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் வரவழைக்கணும். இப்போவே வரணும். ஏங்க, மற்றவங்க மூடு எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல சாப்பிட்டு போய் படுங்க போங்க. ஓய், இந்த ஆள் வந்துட்டான் பாத்தியா? இந்த ஆள் மூடு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன புருஷனா பண்ணாட்டியா? எனக்கு இப்போவே வரணும். ஐயோ